ரப்பர் பந்து. டே மணி, அத்தை கூப்பிடுறா. என்னடா காதில் விழல? அத்தை கூப்பிடுறான்னா எதிரொலி கூட கிடையாது. தெருவில் மிகவும் மும்முரமாக இரு சிறுவர்கள் ஒரு சிறு ரப்பர் பந்தை உதைத்து விளையாடி கொண்டிருந்தார்கள். வீட்டு வாயிலில் நின்று அழைக்கும் 8 வயதுள்ள தாக்ஷாயணியின் குரல் அவர்களுக்கு கேட்டதாக இருவரில் ஒருவராவது தெரிவித்துக் கொள்ளவில்லை. அவர்களுடைய கவலையற்ற மனம் போலவே பந்தும் துள்ளி குதித்தெழும்பி பாய்ந்தது. தாக்ஷாயணியை பரிகாசம் செய்வது போல் அப்பந்து ஒருமுறை அவளுடைய காலுக்கருகில் வந்து குதித்து மேலே எழும்பி பாய்ந்து தெருவோரத்தில் இருந்த சாக்கடையில் விழுந்து விட்டது. 10 அடிகள் இருவரும் ஓடி வந்தனர். பந்தாடிகள் இருவரும் ஓடி வந்தனர். அவர்கள் அருகில் வந்த சந்தர்ப்பம் பார்த்து அச்சிறுமி மணியை பற்றிய தன் கருத்தை வெளியிட தீர்மானித்தார். செவிடு, காது கேட்கல, ராட்சசி மாதிரி கத்திரியே, கேட்காமல் என்ன என்றான் அவ்விருவரில் இளையவனான மணி. ராட்சசி என்ற பதத்தினால் தாக்ஷாயணிக்கு பெருமை ஏற்பட்டதாக நாம் சிறிதும் நினைக்க முடியாது. இந்த உண்மை அவள் மணிக்கு கொடுத்த பட்டப்பேரிலிருந்தே வெளிப்படும். ஏண்டா கிளிமூக்கு, கொழுப்பு ஜாஸ்தியாயிடுத்தோ என்று முக்கியமான கேள்வி ஒன்றை கேட்டாள். சாக்கடையில் இருந்த பந்தை ஒரு கோலால் எடுக்க தன் நண்பனுடன் முயற்சி செய்து கொண்டிருந்த மணி திடீரென திரும்பினான். ஓஹோ, சோழி கண்ணு, கொழுப்பு தான் தெரிகிறதோ, கர்வம் ஜாஸ்தியாக போய்விட்டாப்புல இருக்கு. வெக்கம் இல்லை தெருவில் நின்றுட்டு கத்துறதுக்கு. என்னடா ரொம்ப பேசுகிற, மூஞ்சியப்பாரு மொகரக்கட்டை, அத்தை கூப்பிடுறான்னா வம்புக்கு வாரான் என்று சொல்லிவிட்டு தாக்ஷாயணி உள்ளே போகும் சமயம் மணியின் நண்பன் வாயை திறந்தான். இந்த விவாதத்தில் தான் இன்னும் தலையிட்டிருக்க கூடாது என்பது அவனுடைய எண்ணம் போலும். நீதானே முதல்ல அவனை செவிடுன்னு சொன்ன. தாக்ஷாயணி சரையிலென திரும்பினாள். அவளுடைய முகம் சிவந்தது. ஆம், உன்னைத்தான் கேட்டா. யாரோ வெறும்னே இருக்க முடியல போல இருக்கு. பிறகு தனக்குள்ளே எதுக்கெடுத்தாலும் வந்துடுறது. இன்னொரு தரம் பேசட்டும், சொல்றேன் என்று முணுமுணுத்து கொண்டே உள்ளே சென்று விட்டாள். சிறிது நேரத்திற்கு பிறகு சாக்கடையிலிருந்து எடுத்த பந்தை கழுவுவதற்கு மணி உள்ளே போய் ஜலம் எடுத்து கொண்டு வரும்போதுதான் தாக்ஷாயணி தன் பிராதை தன் தாயார் முன் தாக்கல் செய்தாள். ஏண்டாப்பா மணி, கூப்பிடப்ப வரப்படாதா? உனக்காக தோசை வார்த்து வைத்து கொண்டிருக்கிறேன். தெருப்புழுதியில் விளையாடின்னு இருக்கியே, உட்கார்ந்து சாப்பிட்டு விட்டு போ என்றாள் அவனுடைய அத்தை. சீனு காத்து கொண்டிருக்கிறான், வரேன் என்று சொல்லிவிட்டு சொம்பு ஜலத்துடன் மணி வெளியில் சென்றான். சீனு தான் ரொம்ப முக்கியம், பந்து வேற லட்சணத்துக்கு என்று தாக்ஷாயணி கூறியதை கேட்டு நின்று திரும்பினான் மணி. ஏதோ காரமாக பதில் சொல்ல வாயெடுத்தவன் தான் தாக்ஷாயணியுடன் சண்டை போட்டு கொண்டதை நினைத்து அவளோடு பேசக்கூடாது என்ற தீர்மானத்துடன் வெளியில் சென்று விட்டான். பந்தை அலம்பிய பிறகு மணி, சீனு உள்ளே தோசை சாப்பிடலாம் வா என்று அழைத்தான். நான் வரலப்பா, முந்தியே என்னை விழுங்கி விடுவதைப் போல் பார்த்துவிட்டு போயிருக்கிறாள் அந்த ராஜகுமாரி என்று சீனு குறும்போடு கூறினான். இதற்குள் உள்ளிருந்து தன் அத்தை மீண்டும் அழைப்பதை கேட்டு மணி உள்ளே சென்றான். சீனு திண்ணையில் பந்தை கீழே கையால் அடித்து விளையாடி கொண்டிருந்தான். மணி தோசை சாப்பிட்டு கொண்டிருந்த போது தாக்ஷாயணி நெய் கொண்டு வந்தாள். மணி மறுத்து விட்டான். இதில் ஏதும் விசேஷம் இருப்பதாக தாக்ஷாயணிக்கு தெரியவில்லை. ஆனால் மறு நிமிஷம் அவளுடைய தாயார் நெய் போட மறந்து விட்டேனே என்று சொல்லி கொண்டு வந்தபோது மணி சிறிதும் மறுக்காமல் நெய் பெற்றுக்கொண்டதுதான் தாக்ஷாயணியின் மனதில் பளீரென ஒரு வெளிச்சத்தை தோற்றுவித்தது. தன்மேல் மணிக்கு அளவில்லாத கோபம் உண்டாகிவிட்டதை உணர்ந்தாள். கோபமான இருக்கட்டுமே, எனக்குத்தான் ரொம்ப நஷ்டமோ என்று தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டாள். இச்சிறுமி கோபத்தில் லேசானவள் அல்ல என்பதை அவளுடைய தாயார் அறிந்திருக்க முடியாது. ஏனெனில் அடுத்த நிமிஷம் தாக்ஷா, மணிக்கு காப்பி கொண்டு போய் கொடு என்று கூறிய போது தாக்ஷாயணி பேசாமல் இருந்ததை முதலில் அந்த அம்மாள் உணரவில்லை. அவளுடைய காதில் கேட்கவில்லையோ என்று கொஞ்சம் உரக்க கூறினாள். எனக்கு தெரியாது, வேணுமானா உள்ளே வந்து சாப்பிடட்டும் என்று சிறுமி மெல்ல கோபத்துடன் கூறியதை கேட்டுக்கொண்டே மணி உள்ளே வந்து விட்டான். என்ன மணி, திரும்பவும் சண்டை போட்டு கொண்டு விட்டேளா? அப்பா, என்ன கர்வமடா 2 பேருக்கும். வார்த்தைக்கு முன்னால் கோபம் வந்து விடுகிறதே. கல்யாணம் ஆனப்புறம் கூட இதே மாதிரி சண்டை போட்டு கொண்டிருப்பேளோ என்று பரிகாசமாக தாயார் சொல்லியதை கேட்டதும் தாக்ஷாயணிக்கு கோபமும் துடுக்கும் ஒருங்கே தோன்றின. அவளை பார்த்த மணிக்கு சிரிப்பு வந்துவிட்டது. காஃபியை வாயில் ஊற்றிக்கொள்ள போனவளை நிறுத்தி, இல்லை மாமி, கல்யாணம் ஆவதற்கு முன்னாலேயே சண்டை போடுவதில்லை என்று தாக்ஷாவிடம் ஒப்பந்தம் பேசி கொள்வேன். அவள் வாக்கு தத்தம் செய்தால்தான் கல்யாணம் பண்ணிக்கொள்வேன். என்ன தாக்ஷா என்றான். மணிக்கு உண்மையில் கோபம் வரவில்லை. தன்னை அவமானப்படுத்தவே நெய் வேண்டாம் என்று கூறினான் என்ற உணர்ச்சியும் இப்பொழுது அவனுடைய பரிகாசத்துடன் சேர்ந்து தாக்க தாக்ஷாயணிக்கு வருத்தமும் கோபமும் மேலிட்டன. அவளுடைய வளரும் பெண்மை முழுவதும் ஆவேசத்துடன் கிளம்பிவிட்டது. உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கா. மூக்கு அழகு ஒன்றே போதும்
போனோமே, கொழுப்பப்பாரு என்று சீறிவிட்டு தலையை திருப்பிக் கொண்டாள். தாக்ஷாயணி இந்த வார்த்தையை சொல்லி வாய்மூடும் முன் வாயிலிருந்து ரப்பர் பந்து துள்ளி வந்து மணி கையில் அடிக்க டம்ளர் காப்பியுடன் நிலத்தை நாடிவிட்டது. மணி காப்பி குடிக்கும் விஷயத்தை வெற்றியுடன் கெடுத்த சந்தோஷத்தில் அப்பந்து மீண்டும் எழும்பி தாக்ஷாயணியின் கன்னத்தில் உராய்ந்து கொண்டு அப்பால் போயிற்று. பந்து செய்த வேடிக்கைகளின் வேகத்தில் சிறிதும் குறையாமல் சீனுவும் அதை பிடிக்க உள்ளே வந்தவன் தாக்ஷாயணி கோபத்துடன் கூறிய வார்த்தைகளை கேட்டு சிறிது வியப்புடன் நின்று விட்டான். ஆனால் மறு வினாடி பந்து தன் கன்னத்தில் விழுந்த வேகத்தில் பயந்த தாக்ஷாயணி தடுமாறி கீழே விழப்போகவிருந்த சமயத்தில் அவளை பிடித்து கொண்டான். தாக்ஷாயணி திமிரினாள். சீனு அவள் கன்னத்தில் பந்து விழுந்த இடத்தை துடைக்க கை வைத்தான். தாக்ஷாயணி துள்ளி வளைந்து தன்னை விடுவித்துக் கொண்டு அப்புறம் ஓடினாள். இந்த விஷயங்கள் நடந்து ஒரு வினாடியில் 100ல் 1 பங்கு நேரம்தான் இருக்கும். மணி கையில் இருந்த காப்பி கொட்டி போனதை பார்த்து திகைப்படைந்த அவனுடைய அத்தைக்கு இப்பொழுதுதான் பேச அவகாசம் கிடைத்தது. என்னடா சீனு, அழைத்தால் வரக்கூட கிடையாது, வந்தால் இவ்வளவு ரகலையா? மணி அழைத்தால் கூட உள்ளே வரமாட்டேன்ட்டையாமே. தாக்ஷாயணிக்கு பிடிக்கிறதோ இல்லையோன்னு சந்தேகம். என்னை பார்க்கும் போதெல்லாம் அவளுக்கு கோபமாய் இருக்கிறதே. இப்போ மாத்திரம் யாரு வர சொன்னாலோ தெரியல என்றாள் தாக்ஷாயணி ஒரு புறமாய். ஓஹோ, இன்னும் கோபம் தானா? கொஞ்சம் நாளைக்கு முன்னாலே மணியை கல்யாணம் பண்ணிக்க போறதில்லை என்று சொன்னையே, ஒருவேளை என்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்கொள்வாயோன்னு நினைச்சுதான் வந்தேன் என்றான் சீனு. தாக்ஷாயணிக்கு நெஞ்சை பிளந்து கொண்டு விட்டது கோபம். தன்னை ரப்பர் பந்து போன்ற விளையாட்டு சாமானாக நினைத்து விட்டான் சீனு என்ற உணர்ச்சி தோன்றிவிட்டது அவளுக்கு. தன் அகன்ற கண்கள் அழகுடன் ஜுவலிக்க அவனை ஒரு முறை பார்த்தாள். ரப்பர் பந்து விற்கிற மாமனார் யாராவது இருந்தால் தேடி பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ, எப்ப பார்த்தாலும் என்னோடையே வம்புக்கு வருது. இதை கேட்ட தாக்ஷாயணியின் தாயார் நகைத்தாள். அவ்விரு பையன்களும் தம்மை அறியாமல் சிரித்தனர். கலகம் வாராமல் நல்ல வேளையாய் சீனுவும் மணியும் வெளியில் போய்விட்டார்கள். சீனு ரப்பர் பந்தை மறந்து விட்டான். சீனுவும் மணியும் சுமார் 12 வயது பையன்கள், ஒரே வகுப்பில் படிப்பவர்கள். படிப்புக்காக தன் அத்தை வீட்டில் வந்திருந்த மணி மறுநாள் ஊருக்கு போக புறப்படும் போதுதான் சீனுவுக்கு பந்து நினைவு வந்தது. தாக்ஷாயணி கிட்ட சொல்லியிருக்கேன், வாங்கிக் கொள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டான் மணி. சீனுவுக்கு தாக்ஷாயணியை கேட்க இஷ்டமில்லை. ஆனால் தானாக பந்தை கொண்டு போய் கொடுக்க தாக்ஷாயணி தயாராய் இல்லை. இருவரும் மன உறுதியாய்த்தான் இருந்தார்கள். அன்று மாலை சீனு ஒரு துணியால் சுற்றி செய்யப்பட்ட ஒரு பந்தை வைத்து ஆடிக்கொண்டிருப்பதை தாக்ஷாயணி தற்செயலாய் பார்த்து விட்டாள். உடனே அவளுக்கு புரியாத ஒரு உணர்ச்சி அவள் மனதில் தோன்றிற்று. தான் அதை ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் மெய்மறந்து சீனுவின் மன உறுதியை பற்றி வியந்தாள். துணிப்பந்தையாவது வைத்து விளையாடுவானே ஒழிய தன்னிடம் ரப்பர் பந்து கேட்க மாட்டான் என்பதை நிச்சயமாய் உணர்ந்ததும் பெண்மையின் இரக்கம் அவளுக்கு தோன்றிற்று. உள்ளே சென்று ரப்பர் பந்தை எடுத்து கொண்டு வந்தாள். சீனுவிடம் கொடுக்க வெட்கம். நேற்று இருவருக்கும் சண்டை அல்லவா? சீனுவுக்கு கேட்கும்படி பந்தை கீழே அடித்தாள். அவள் எதிர்பார்த்தபடி சீனு திரும்பவில்லை. உடனே சிறிது கோபம் வந்தது. பிடிவாதமும் அதிகரித்தது. பந்தை ஓங்கி கீழே அடித்தாள். அவளது கோபத்தையும் சுயமதிப்பையும் மேலே உயர்த்துவது போல் பந்து கிளம்பி போய் சீனுவின் காலில் அடித்து சரணடைந்தது. சிறுவனுக்கு உள்ள இயற்கை அவசரத்துடன் பந்தை எடுக்க போன சீனு திடீரென நிமிர்ந்தான். கதவோரத்தில் பாதி மறைந்திருந்த பாவாடை பார்த்து விட்டான். தாக்ஷாயணியே பந்தை எறிந்தாள் என்பதை அறிந்ததும் காலால் ஒரு உதை கொடுத்தான். பந்து கோபமடைந்த தூதனை போல் விரைந்து பாய்ந்து தாக்ஷாயணியின் வீட்டுக்குள் விழுந்து விட்டது. அவ்வளவுதான். பெண் ஆணுக்கு எவ்விதத்திலும் குறைந்தவள் அல்ல என்ற தத்துவம் திடீரென தாக்ஷாயணியின் மனதில் வேரூன்றி விட்டது. பந்தை எடுத்து ஒரு மூலையில் போட்டுவிட்டு உதட்டை கடித்துக் கொண்டே உள்ளே போய்விட்டாள். இது பழைய கதை. 7 வருஷங்களுக்கு முன் நடந்தது. சில நாட்களுக்கு முன்தான் தாக்ஷாயணி வீட்டில் அவளுடைய தகப்பனாரும் சிறிய தகப்பனாரும் கவலையுடன் பேசிக் கொண்டிருந்தனர். ஜாதகம் பார்த்து தப்புதான், மாப்பிள்ளை என்ற முறை இருக்கும்பொழுது பார்த்திருக்க கூடாதுதான். ஆனால் மனது விடுகிறதா? மணிக்கு ஏற்றவள் தான் தாக்ஷாயணி. ஆனால் ஜாதகம் ஒரு விஷயத்திலும் பொருந்தாமல் இருக்கும் என்று யார் நினைத்தார்கள் என்று தாக்ஷாயணியின் சிறிய தகப்பனார் கூறிக்கொண்டிருந்தார். ஆம், வேலை வர வேண்டாமா? வயது யார் அங்கே? சீனுவா? எப்போ வந்த? பரீட்சை எல்லாம் நன்றாய் எழுதியிருக்கியா? உட்கார் என்று சீனு வந்ததை பார்த்து கூறினாள் தாக்ஷாயணியின் தந்தை. காலையில் தான் வந்தேன். 4 வருஷத்துக்குள் நம்ம ஊர் எவ்வளவோ மாறிவிட்டதே. மாமி தாக்ஷா எல்லோரும் சௌக்கியம்தானே என்று விசாரித்தவன் சென்னையின் படிப்பு முடிந்து வந்த சீனு. அதற்குள் தாக்ஷாயணியின் தாயார் கூப்பிடுவதை அறிந்து உள்ளே சென்றான். சீனு, இப்போவாவது கொஞ்சம் தோசை சாப்பிடுவாயா மாட்டாயா என்று சிரித்துக்கொண்டே தாக்ஷாயணி தாயார் சீனுவை உபசரித்தாள். மாமி, தாக்ஷாயணிக்கு எப்போ கல்யாணம் என்றான் சீனு புன்முறுவலுடன். அதையேன் கேட்கிறாய்? இந்த வருஷம் பிராப்தமில்லை போல் இருக்கு. அவர் இதே கவலையாய்த்தான் இருக்கிறார். இப்போ என்ன அவசரம்? மணி BA பாஸ் பண்ணிவிட்டால் என்ன அவசரமா? நான் சொன்னேன் தாக்ஷா, மணி ஜாதகம்தான் பொருந்தவில்லையே. இதுவரை மறைந்திருந்த தாக்ஷாயணி இப்பொழுது காப்பி கொண்டு வந்தாள். சீனு அதை கையில் வாங்க போனான். சற்று விலகிய வண்ணம் அவள் டம்ளரை கீழே வைத்தாள். சீனு சிரித்து கொண்டே, ஓஹோ, என்ன ரொம்ப வெட்கப்படுகிறாயா? முந்தைய சண்டை இன்னும் மறக்கவில்லையோ? தாக்ஷாயணி அப்புறம் திரும்பிக் கொண்டாள்.
என்ன தாக்ஷா, பேச மாட்டேன் என்கிறாய்? ரொம்ப பெரியவளாகி விட்டாயோ என்று குறும்பாக கேட்டு தலை நிமிர்த்திய சீனு திகைத்து விட்டான். தாக்ஷாயணியின் முகம் சிவந்து விட்டது. சீனுவின் தற்செயலான கேள்வி அவளுடைய இதயத்தை ஊடுருவிற்று. தேகம் சிலிர்த்து விட்டது. உணர்ச்சி புயல் அவளது மனதை வாரி எடுத்துச் சென்றது. தன்னுடைய ரகசியத்தை ஒரு வாலிபன் உணர்ந்து விட்டான் என்ற எண்ணத்தில் அவளுடைய ஆத்மா புலங்காகிதம் அடைந்தது. செயலற்று நின்றாள். ஒரு ஓவியன் அவளுடைய உருவத்தை அவசரமின்றி அப்போது வரைந்திருக்கலாம். தாக்ஷாயணியின் உணர்ச்சி பெருக்கு தோன்றிய அதே நிமிஷத்தில் நீரில் மின்னும் நட்சத்திரத்தைப் போல் சீனு மனதில் உண்மை தோன்றிற்று. எப்படி என்று அவன் அறிவான். தன் முன் நின்ற சிறுமி தாக்ஷாயணியும் என்னும் அதிசய உண்மை மின்னொளி போல் தோன்றி அவன் மதியை மயங்கச் செய்தது. கற்பனை கடலில் இரண்டு உணர்ச்சி கலங்கள் மோதிவிட்டன. நொடி பொழுதில் நேர்ந்த இவ்வுணர்ச்சி சேர்க்கையை தாக்ஷாயணியின் தாயார் அறியாமல் இல்லை. நிலைமையை தளர்த்த முயன்றாள். ஆம், வயதாகவில்லையா? ரப்பர் பந்து ஒளிச்சு வைக்கிற வயசா என்ன இன்னும் என்று அந்த அம்மாள் தமாஷாக கூறிய வார்த்தைகள் புயலுக்கு உதவும் மழையென நேர்ந்தன. சீனு, தாக்ஷாயணி இருவர் மனதும் நினைவு கடலில் கடந்த காட்சியை கண்டது. சீனுவுக்கு ஒன்றும் தோன்றவில்லை. எப்படியாவது பேச்சை மாற்ற வேண்டும் என்று, மாமி, என் பந்தை தாக்ஷாயணி என்ன செய்தாள் என்றான். அதுக்குத்தான் வலைப்பை வைத்து தைத்து போட்டு பெட்டியில் வைத்திருக்கிறாளே, கொலுவுக்காக வைத்திருக்காளாம். தாக்ஷாயணியின் தகப்பனார் வருவதைக் கண்டு எல்லோரும் பேச்சை நிறுத்தினர். தாக்ஷாயணி சமையலறைக்குள் ஒதுங்கினாள். சீனு, வந்த வேலை நல்ல வேலைதான். உன்னைதான் அப்பா பிடித்தோம். கடைசியில் என் தம்பி உங்கள் வீட்டிற்கு போயிருக்கான் உன் ஜாதகத்தை வாங்கி கொண்டு வர. இதிலாவது பகவானுக்கு. திடீரென சீனு எழுந்து விரைந்து நடந்து விட்டான். சீனுவுக்கு திடீரென கோபம் வந்துவிட்டதோ என்று தந்தையும் தாயும் திகைக்க தாக்ஷாயணி ஒரு அறைக்குள் சென்று பெட்டி ஒன்றை திறந்தாள். பல வர்ண நூலால் நூற்கப்பட்ட வலைப்பையிலிருந்து ரப்பர் பந்தை எடுத்தாள். முகம் மலர்ந்தது. பந்தை கீழே எறிந்தாள். துள்ளி எழும்பிற்று. பெற்றோர் உணராத உண்மை தெரிந்த தாக்ஷாயணியின் நெஞ்சும் பந்துடன் போட்டி போட்டு துள்ளி குதித்தது. வீட்டை நோக்கி ஓடினான் சீனு. தன் தாயாரிடம் நேராக சென்று ஜாதகம் கொடுக்கக்கூடாது என்று ஆத்திரத்துடன் கூறினான். ஏண்டா, எத்தனை நாள் இப்படி இருக்க போற? அபசகுனம் மாதிரி எடுத்த உடனே ஜாதகம் கொடுக்கக்கூடாதுன்னு தடுக்காத. சீனுவுக்கு பதட்டம் அதிகமாகிவிட்டது. இல்லையம்மா, வேண்டாம். ஒருவேளை மணி போல் என் ஜாதகம் பொருந்தாமல் போய்விட்டால் ஜாதகம் வேண்டாம் எனக்கு. நான் பெற்றெடுத்த தாயார் உணர்ந்து விட்டாள்.